அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாற்று மதத்தினருடன் நட்பு கொள்வோம். மாற்று மதத்தவர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறும் தகவல்களை பார்ப்போம். முந்தைய காலங்களில் நமது சமுதாயத்தில் பலர் மாற்று மதத்தவர்களிடம் சரிவர பழகாமல் அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஏகத்துவ எழுச்சி தமிழகத்தில் பரவத் தொடங்கியதும் நமக்கும் மத்தியில் நல்லதொரு நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தை தழுவாத மக்களிடம் அன்பாக பழகினார்கள். நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி மதீனாவுக்கு வந்தபோது யூத மதத்தினர் முஸ்லிம்களுக்கு துன்பம் கொடுத்தனர். முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தனர். இப்படிப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களில் யாரேனும் தன்னிடம் அன்பாக பழக முன்வரும் போது அவர்களின் நட்பை நபி அவர்கள் உதறி தள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் திடீரென நோயுற்றான். எனவே அவனை நோய் விசாரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடம் வந்து அவனது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள். உடனே அவன் தன் அருகில் இருந்த தந்தையை பார்த்தான். அப்போது அவர், அபுல் காசிம், நபி அவர்களின் கூற்றுக்கு கட்டுப்படு என்றதும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே சகல புகழும் என்று கூறியவாறு அங்கிருந்து வெளியேறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1356. நபி அவர்களுக்கு பணிவிடை செய்யும் அளவுக்கு யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நெருக்கமாக பழகியுள்ளார்கள். இந்த நெருக்கத்தினால் தான் யூத சிறுவன் நோய்வாய்ப்படும் போது அவனை நலம் விசாரிக்க சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கூறிய மாத்திரத்தில் அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறார் என்றால் பெருமானார் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருப்பார். நபி அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டதே நபி அவர்கள் அவரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டதே இதற்கு காரணம். ஒரு யூத பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்காக அழைத்தபோது நபி அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். யூத பெண் ஒருத்தி நபி அவர்களிடம் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொண்டு வந்தாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து சிறிது உண்டார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் அவளை கொன்று விடுவோமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொண்டை சதையில் அந்த விஷத்தின் பாதிப்பை நான் தொடர்ந்து பார்த்து வந்தேன். நூல் புகாரி 2617. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.